ஆஸ்ட்ரோ டிகிரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜோதிட வேந்தர் எட்டயபுரம் கோபிகிருஷ்ணன் ஐயா அவர்களிடம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டு சந்தேக விளக்கங்களை பெறுவோம். சார் வணக்கம். சார், பொதுவாக இந்த இரண்டாவது திருமணம் பண்ணும்போது பொருத்தம் பார்க்க வேணாம் அப்படின்னு ஒரு கருத்து பரவலாக இருக்கு சார். அதை பற்றி உங்களுடைய கருத்து சார்? அது ரெண்டாவது மேரேஜ் பண்ற ரெண்டு பேருமே டைவர்ஸியா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு பேரும் டைவர்ஸி, ரெண்டு பேருக்குமே கடவுள்னா மனைவி இல்லை, ரெண்டு பேருக்குமே ரெண்டாவது திருமணம் அப்படிங்கிற பட்சத்துல பொருத்தம் வந்து அதிகம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அது ஒரே ஒரு பொருத்தம் தான் போதும். அதாவது ரஜ்ஜு பொருத்தம்னு ஒன்று இருந்தால் போதும், கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவது செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுல ஒருத்தருக்கு செகண்ட் மேரேஜா என்ன, ஒருத்தருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜாக இருக்கும். பையனுக்கு செகண்ட் மேரேஜாக இருக்கலாம், பொண்ணுக்கு அது ஃபர்ஸ்டாக இருக்கலாம், இல்லை பொண்ணுக்கு செகண்ட் வந்து பையனுக்கு ஃபர்ஸ்டாக இருக்கலாம். அந்த மாதிரி வரும்போது பொருத்தம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணக்கூடாது. அதாவது இப்போ நம்ம வந்து தோஷத்தை பற்றி என்ன சொல்கிறோம்னா, இப்போ தீபாவளிக்கு ராக்கெட் விடுறீங்க, தீபாவளிக்கு ராக்கெட் விடும்போது இப்போ ராக்கெட் விடும்போது ராக்கெட் எவ்வளோ தூரம் வேகமாக போனோம், போய் அந்த மருந்து இருந்தவொடனே கீழே வந்து விழுந்துடும். நீங்கள் அந்த ராக்கெட் திருப்பி பற்ற வச்சிங்கன்னா போகுமா? போகாது. அதே மாதிரி தோஷம். தோஷம் எப்படின்னா, ஒரு தடவை அது வந்து உங்களை வந்து வேட்டு வச்சிச்சு, ஒரு தடவை வந்து மனைவியோ கணவனையும் பிடிச்சிருச்சு, டைவர்ஸ் பண்ணிடுச்சுன்னா திருப்பி அதை நமத்து போகுமாங்க இல்லையா? பட்டாசு நமத்து போச்சு, அது வேலை செய்யாதமாங்க, வெடிக்காதமாங்க இல்லையா? அது திருப்பி அந்த ஜாதகம் அந்த தோஷம் வெடிக்காது. இது தத்துவம் தான். ஸோ ரெண்டு பேருமே டைவர்ஸ்னா ரெண்டு பேருக்குமே தோஷம் நீர்த்து போச்சுன்னு அர்த்தம், ரெண்டு பேருமே தோஷம் நமத்து போச்சுன்னு அர்த்தம். பட் அப்பவுமே அந்த ரஜ்ஜு பொருத்தம் பார்க்கணும். ஒரு ரஜ்ஜு பொருத்தம் பார்த்துக்கிறது நல்லது. திருமண வாழ்க்கை இல்லைன்னா கூட பரவாயில்ல, ரஜ்ஜு பொருத்தத்தை கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. இல்லாட்டா கூட நீங்கள் வந்து ரொம்ப பிடிச்சுன்னு பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. செகண்ட் மேரேஜுக்கு வந்து பொருத்தம் தேவையில்லை. ஓகே சார். இப்போ இந்த தோஷங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது இந்த காலகட்டங்களில் தான் தோஷங்கள் அதிகமாக இருக்கு சார், இல்லை முன்னாடி ஜென்ரேஷன்ல இல்லை அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்ல இந்த தோஷங்கள் இப்போ பார்க்குறவங்க இப்போ தானே சார் இந்த தோஷம் நிறைய வருது. அந்த காலத்துல ஏதுமாங்க அப்படி கிடையாது. அந்த காலத்துல ஜோதிடமே பார்க்காம இல்ல அந்த காலத்துல வந்து சார் டெலிவரி, குழந்தை பிறப்புங்கிறது ஒவ்வொரு தாய்க்கும் அதை வந்து மறுபடிவு மாதிரி வீட்டுல தானே பிரசவம் நடந்தது அந்த காலத்துல. ஒவ்வொரு தாய்க்கு அது அந்த காலத்துல வந்து பிரசவத்துல இருந்த மாதிரி தாய்மார்கள் நிறைய பிரசவத்துல குழந்தை பிறக்க முடியாம செத்து போவாங்க. குழந்தையை பெற்றுட்டு செத்து போவாங்க. அப்ப சர்வசாதாரண எங்க அப்பாவுக்கு 2 தரம் 3 தரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் மூத்த வரத்து பிள்ளை, நான் இளையத்து பிள்ளை அப்படின்னு போவாங்க, கேஷுவலாக பேசுவாங்க. அப்புறம் என்னென்னா, கல்யாணம் பண்ணிட்டு 1 வருஷம் தான் காத்திருப்பாங்க, குழந்தை இல்லையா உடனே குழந்தைகளை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அந்த மாமனாரும் பொண்ணு கொடுத்துருவாரு. ஆனால் இப்போ பொண்ணுக்கு ஒத்துக்காது. அந்த காலத்துல வந்து உடனே இந்த 2வது பொண்ணு கல்யாணம் பண்ண பிறகு அந்த மூத்ததுக்கு குழந்தை இருக்கும். இப்போ 2 தரமும் வீட்டுக்குள்ளே குடும்பம் நடத்துவாங்க. இதெல்லாம் தோஷத்தால இருந்தது தானே. அது இன்னொரு இது இருந்தது என்னன்னா, முன்ன வந்து டிபி நிறைய வந்து டியூபர்குலோசிஸ், காசநோய். அந்த காலத்துல நிறைய வந்து ஒருத்தருக்கு டிபி வந்ததுன்னா 6 மாசம் தான், 6 மாசத்துக்கு மேலே உயிரோடு இருக்க மாட்டாரு. ஆணும் அந்த மாதிரி டிபியில் வந்து நிறைய பேர் போனாங்க. அதுக்கு இந்த பிசிசி வேக்சின் கண்டுபிடிச்சாங்க இல்லையா? கண்டுபிடிச்ச பிறகு தான் அந்த இது குறைஞ்சது. அப்ப சின்ன வயசுலயே தன்னுடைய கணவன் இழந்த பெண்கள் அதிகம். கணவனுக்கு வந்து மனைவி அந்த மாதிரி இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவான். அது மனைவிக்கு கிடையாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முன்னோ சொல்லி ஒருத்தி போனா பின்னோ சொல்லி ஒருத்தி வந்துருவாங்க. கல்யாணம் ஆகிட்டா புதுமா பிள்ளைமாங்க, மனைவி சேர்த்தா புதுமா பிள்ளைமாங்க. அந்த காலத்துல அவன் பண்ணிடுவான். ஆனால் அந்த பெண்கள் பண்ண மாட்டாங்க. பண்ண அதே மாதிரி கணவனுக்கும் மனைவிக்கும் பிடிக்கலன்னா ஊரை கூட்டி தீர்த்துருவாங்க. ஊர் கூட்டி தீர்த்துட்டோம் அப்படிம்பாங்க. அதெல்லாம் அந்த காலத்துல அலவுடா இருந்தது. பஞ்சாயத்தை கூட்டி 2 பேரும் தீர்த்து விட்டுருவாங்க. இன்னும் கூட எப்படி தோஷம் என்ன செய்யணும்னா, நிறைய இடங்களில் பார்த்தா கணவன் மனைவி பேசாமலே இருப்பாங்க. வருஷக்கணக்காக பேசாமல் இருப்பாங்க. 10 வருஷம் 15 வருஷமெல்லாம் பேசாமலே இருப்பாங்க. அது செய்ய வேண்டிய கணவனுக்கு செய்ய வேண்டிய பண்ணி வேண்டிய நம்ம கரெக்டாக பண்ணோம். சாப்பாடு எடுத்து வைக்கும், தண்ணி எடுத்து வைக்கும், காஃபி எல்லாம் கொடுத்துரும். ஆனால் பேச்சு இருக்காது. பிள்ளைகளுக்கு கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணம் 2 பேரும் ஒன்றா போய் பத்திரிக்கை கொடுப்பாங்க. அதேமாதிரி இந்த தாராவரத்து கரெக்டாக தாராவரத்து கொடுப்பாங்க, தாரை வாங்குவாங்க. கல்யாணத்துலாம் எந்த இதுவும் பண்ண மாட்டாங்க, ஆனால் பேச மாட்டாங்க. இது ஒரு தோஷம். சரி, இந்த தோஷமெல்லாம் நிறைய இருந்தது. இந்த தோஷம்லாம் முன்னே இருந்தது. இப்போ வந்து படிச்சுட்டாங்க, எல்லாரும் வளர்ந்ததால என்ன பண்ணாங்க, டக்குன்னு கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் வாங்கிட்டு வராங்க. பொறுமையாக யாரும் இப்போ இருக்கிறது இல்லை. இப்போ அப்புறம் வைத்தியம் வேற வளர்ந்துச்சு. வைத்தியம் வளர்ந்ததா குழந்தை பிறப்புல கஷ்டம் கிடையாது, இதுவே இந்த டிபியும் கிடையாது. அதனால உயிருக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாதால இப்படி போயிட்டாங்க, டைவர்ஸ் ஆகி போச்சு. தோஷங்கள் வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஆமாம், அதனால தோஷங்கிறது இந்த காலத்துல தான் இருக்கு, அந்த காலத்துல இல்லைன்னு இல்லை. என்ன கேட்டால் அந்த காலத்துல அதிகமாக தான். அந்த காலத்துல 2 தரம் ஜாஸ்தி, கிராமங்கள்ல 2 தரம் 3 தரம். ஆனால் அது தோஷம்னு தெரியாமையே
தோஷம் தானே அது. ஒரு தோஷம் தான், பட் தோஷம்னு தெரியாமையே அந்த வாழ்வு நிகழ்ந்து. மனைவி இருந்தவன தோஷம் தானே, கணவன் இருந்தவன் தோஷம் தானே. ரெண்டாவது தானே கல்யாணம் பண்றான். குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியோட தங்கச்சியை கல்யாணம் பண்றாங்க. இது தோஷம் தானே. ரெண்டு தானே தோஷத்தால வந்தது தானே. ஆமா சார். எத்தனையோ வீடுகளில் அப்பா அம்மா பேச மாட்டாங்க. ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும்போது சொன்னாங்க, அப்பா அம்மா பேசி 15 வருஷம் ஆச்சுப்பாங்க. அவன் பார்த்தா பாவமா இருக்கும். இது நடந்து இதுக்கெல்லாம் காரணம் தோஷம் தான். அதனால தோஷம் இன்னைக்கு தான் இருக்கு, அன்னைக்குல இல்லை. அன்னைக்கு வேற வகையில் தோஷம் இருந்தது, இன்னைக்கு வேற வகையில் தோஷம் இருக்கு, அவ்வளவு. சார் திருமணம், இரண்டாவது திருமணம் தோஷம்ங்க கேள்விதான் உங்ககிட்ட கேட்டோம். பட் இது டக்குன்னு தோணுறதுனால. ரெண்டாவது திருமணம் பண்ணிட்டாங்க, 2 பேருமே டைவர்ஸியா இருந்தா பொறுத்த பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பார்க்கணும்னா அந்த ரச்சு பொறுத்த மட்டும் பாருங்க போதும். ஓகே, நன்றி சார். வேற ஒரு கேள்வியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நன்றி.